ஓகே, நம்ம இன்றைக்கி இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இஃப்பில் 4 டைப் இருக்குது. இஃப், இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப் எல்ஸ், எல்ஸ் இஃப். ஓகே, இப்போ இஃப்பை பற்றி பார்ப்போம். இப்போ கிரேடு ஈக்குவல் 70, அதாவது கிரேடுன்ற வேரியபிளில் நான் 70ன்ற நம்பரை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இஃப் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்தி அந்த கிரேடு கிரேட்டர் தென் 60 கொடுத்து கோலன் கொடுத்துட்டு இப்போ அடுத்து பாருங்கள், பிரிண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே கொட்டேஷனுக்குள்ளே கிரேட்டுன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு கிரேடு 80க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணு கிரேட்டுன்னு, இல்லைனா பிரிண்ட் பண்ணாத அப்படின்றத கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏன்னா அந்த இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே செக் பண்ணோம், இஃப்பை ஃபஸ்ட்டு செக் பண்ணோம், அது ஃபால்ஸாக இருக்குது. அதனால் எதுவுமே பிரிண்ட் ஆகாது. இப்போ இஃப் ஃபங்க்ஷன்னா என்னன்னு புரிஞ்சுருப்பீங்க. ஒரு கண்டிஷனை ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும், அதுக்குள்ளே போகும், இல்லைன்னா போகவே போகாது. இப்போ நம்ம கிரேடு 60க்கு மேலே இருந்தால் கிரேட்டுன்னு பிரிண்ட் பண்ணுன்றிருக்கோம், பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இஃப்னா என்னன்னு புரிஞ்சுருக்கோம். ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் அதுக்குள்ளே போய் பிரிண்ட் பண்ணும், இல்லைன்னா பிரிண்ட்டே பண்ணாது. இதுதான் இஃப்போட வேலை. இப்போ இஃப் எல்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இஃப்ன்ற ஸ்டேட்மெண்ட் கீழே எல்ஸு கொடுத்துட்டிங்கன்னா எல்ஸு போட்டு கோலன் கொடுக்கணும். அதான் கீவேர்டை பயன்படுத்தியாச்சு. இப்போ பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனை கீழே கால் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்படி 60க்குள்ளே இருந்தால் ஆவரேஜ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணு அப்படின்றத கொடுத்துருக்கேன். பாருங்கள், எரர் வருது. ஏன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே தான் நான் எல்ஸையும் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்கக்கூடாது. இந்த எரரை நிறையா பேர் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்காக தான் நான் அந்த எரர் பண்ணி காமிச்சேன். இந்த எல்ஸுன்றதை இப்படி பேக் பேஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி வரீங்க. பாருங்கள், கிரேட்டுன்னு தான் வருது. ஏன்னா 60க்கு மேலே தான் இருக்குது, 70 தான் கிரேடு, அதனால் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், கிரேடை வந்து மாற்றிட்டேன், நம்பரை 40ன்னு மாற்றிருக்கேன். இப்போ எனக்கு ஆவரேஜ்னு பிரிண்ட் ஆகும். இதுதாங்க இஃப் எல்ஸு. எனக்கு ட்ரூவாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணு, எல்ஸாக இருந்தால் இதை பிரிண்ட் பண்ணு. இதுதான் இஃப் எல்ஸோட வேலை. ஓகே, இப்போ நெஸ்டட் இஃப் எல்ஸை பற்றி பார்க்கலாம். நெஸ்டட் இஃப் எல்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றுக்கு மேலே எனக்கு கண்டிஷனை செக் பண்ணணும்னா, அதாவது இப்போ எனக்கு கிரேடை மட்டும்தான் இதுவரையும் நான் செக் பண்ணேன். இப்போ நான் மேலா ஃபீமேலான்றதை செக் பண்ண போகிறேன். அதாவது 2 கண்டிஷன் இல்லைனா 3 கண்டிஷன், இல்லைனா எத்தனை கண்டிஷன் வேணாலும் இருக்கலாம். அத்தனை கண்டிஷனையும் செக் பண்ணி ட்ரூவாக இருக்கான்னு பாரு அப்படின்றதுக்காக தான் நெஸ்டட் இஃப் எல்ஸை பயன்படுத்துகிறாங்க. இப்போ செக்ஷன் கொடுத்து மேல்னு கொடுத்துருக்கேன். ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ இஃப்புக்குள்ளே தான் இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறோம். இதில் வந்து செக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, பாருங்கள், இது டபுள் ஈக்குவல் டு, ஒரு ஈக்குவல் டு மட்டும் கொடுத்தீங்கன்னா அது வந்து அசைன் பண்ணுறதுக்காக, அந்த வேரியபிளில் அந்த வேர்டையோ இல்லை நம்பரையோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் ஈக்குவல் டு கொடுக்குறோம். டபுள் இஸ் ஈக்குவல் டு கொடுத்தோம்னா அது சமமானு பார்க்குறதுக்கு, ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் இந்த டபுள் ஈக்குவல் டு கொடுக்குறோம். ஸோ நான் எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த இஃப்புக்குள்ளே எனக்கு போகணும் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த செக்ஸ் நான் மேலே கொடுத்ததும் இதுவும் ஒரே இதாக இருந்தால் தான் பிரிண்ட்டாக உள்ளேயே போகும், இந்த இஃப்புக்குள்ளே போகும். ஃபஸ்ட்டு கிரேடு 60க்கு மேலே இருந்தால் தான் இந்த இஃப்புக்குள்ளேயே போகும், இல்லைன்னா ஆவரேஜ்னு பிரிண்ட் ஆகி வந்துடும் எல்ஸில். இப்போ இஃப்புக்குள்ளே ஒரு இஃப்பு கொடுத்துருக்கனால இப்போ 60க்கு மேலே போயிடுச்சுன்னா அடுத்த இஃப்புக்குள்ளே தாவும். அந்த இஃப்பில் வந்து செக்ஸு மேலே இருந்துச்சுன்னா கிரேட்டுன்றதை பிரிண்ட் பண்ணிடும். இல்லை எனக்கு 60க்கு மேலே மட்டும்தான் இருக்குது, அது ஃபீமேல்னால் எனக்கு இங்கே பாருங்கள் எல்ஸில் நாட் மேலுன்றதை எல்ஸு பிரிண்ட் பண்ணிடும்.
இதுதான் நெஸ்டட் இஃபில்ஸு. ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷனை செக் பண்ணுறதுக்காக தான் இந்த நெஸ்டட் இஃபில்ஸை பயன்படுத்துகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்புட் வந்துருச்சு. கிரேட்டுன்றது வந்திருக்கும். பாருங்கள், 40ன்றத கிரேடில் கொடுத்துட்றேன். பிரிண்ட் பண்ணால் ஆவரேஜ்னு வந்துடும். அதாவது ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன்லே அது பார்த்துட்டு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கால் பண்ணி ஆவரேஜ்னு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் நெஸ்டட் இஃபில்ஸு. அடுத்து எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். கிரேட் அதே மாதிரி 40ன்றத அசைன் பண்ணிக்கிறேன். இஃப்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை கால் பண்ணிக்கிறேன். கிரேடு 90க்கு மேலே இருந்தால் பிரிண்டில் ஏ கிரேடு அப்படின்றத பிரிண்ட் பண்ணு அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ எல்ஸ் இஃப்க்கு நான் பயன்படுத்த போகிற கீவேர்டு வந்து ELIF. இப்போ கிரேடில் வந்து 80க்கு மேலே கிரேடு இருந்துச்சுன்னா பிரிண்டில் எனக்கு பி கிரேடுன்னு பிரிண்ட் பண்ணு. ஓகே, இதுதான் வந்து எல்சிஃப் ஃபங்க்ஷன், எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட்டோட வேலை. இப்படி ஒரு கண்டிஷனையே அடுத்தடுத்து செக் பண்ணிக்கிறதுக்காக தான் பயன்படுத்துகிறோம். பார்த்துக்குங்க. இது மாதிரி நீங்கள் 100, 200 கூட எல்சிஃப்னு அடித்து போய்கிட்டே இருக்கலாம். எது ட்ரூவாக இருக்கோ அந்த கண்டிஷனுக்குள்ளே மட்டும் நான் போய் அதோட வேலையை செய்யும். இதுதான் எல்சிஃப். லாஸ்ட்டாக இஃப் கொடுத்த மாதிரி லாஸ்ட்டாக எல்ஸ். எத்தனை எல்இஃப் கீவேர்டு பயன்படுத்தினாலும் லாஸ்ட்டாக அந்த எல்ஸ்ன்ற கீவேர்டை பயன்படுத்தி ஆகணும். ஓகே, பிரிண்ட்டு எனக்கு ஃபெயில்னு வருது அவுட்புட்டு. ஏன்னா 40 தான் கொடுத்துருக்கேன், இது எதுலேயுமே இல்லை. அதனால எல்ஸு லாஸ்ட்டாக எல்ஸு தான் கால் பண்ணிடுச்சு. இப்போ கிரேடு 85ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னு பாருங்கள் பி கிரேட் பிரிண்ட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் 100, 200 எவ்வளோ வேண்டாலும் எல்சி ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கலாம். அது ஒரு கண்டிஷனை, இந்த இது சரியாக இருந்தால் இதை பிரிண்ட் பண்ணு, இல்லைனா இது சரியாக இருந்தால் இது பிரிண்ட் பண்ணுன்னு பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த எல்சி ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துகிறோம். பாருங்கள், ஏ கிரேட் பிரிண்ட் ஆகிருக்கு 90க்கு மேலே கொடுத்தனால.